ஜான் திடீர்னு ஏகப்பட்ட தண்ணியை வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் உடம்புல இருந்து ஏகப்பட்ட தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி அவன் தொடர்ந்து அரை மணி நேரம் வாமிட் பண்ணிட்டே இருந்தானா அவன் கண்டிப்பா இறந்து போயிடுவான். அதனால அவசரமா டாக்டர் கூப்பிடுறாங்க. ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க டாக்டர் எல்லாருமே வந்துடுறாங்க. அவன் மூச்சு விடுறதாவே அவன் கழுத்துல ஒரு ஊசியை குத்துறாங்க. அந்த ஊசி வழியா தண்ணி எல்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் அவன் உடம்புல இருந்து பிளட் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளட் எடுக்கிறாங்க. அதை பார்க்க பிளட்ல அதிகமா தண்ணி கலந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜான் ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்துல ஜான் அதே இடத்துல இறந்து போயிடுறான். பக்கத்து ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வருது. இவங்களும் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல போய் பாக்குறாம நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் சரியா கண்டுபிடிக்க முடியல. அவங்க எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த டாக்டர் ஜானோட இறப்பை விட்டு கொடுக்கறதாவே இல்ல. எப்படியாவது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஜானோட பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த பிளட்ல ரொம்பவே அதிகமா தண்ணி இருக்குன்னு ரிசல்ட் காட்டுது. ஒரு மேல அந்த டாக்டர் அவங்களோட ரத்தத்தை அதுல விடுறாங்க. அவங்களோட பிளட் ஜானோட பிளட்டோட சேர்ந்த உடனே தண்ணி பிரிய ஆரம்பிக்குது. ஒரு செகண்டுக்கும் அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த வைரஸ் ஸ்டாப் பண்றதுக்காக நைட்ரஜன் கேஸை வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஸ்பேஸ்ல இருக்க ஒரு வைரஸ் ஜானோட பாடிக்குள்ள போயிருக்கு. அதனாலதான் அவன் இறந்திருப்பான்.